பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை நாம வாசிக்க போறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனா நம்ம வாசிச்சது 18 20 வரை உள்ள வசனங்களை வாசித்தோம். எப்பவுமே வசனத்தை அந்த கான்டெக்ஸ்டில் படிக்கணும். அந்த முழுமையாக அந்த வசனம் முன்ன பின்ன எதோட தொடர்பு படுத்தி அந்த வசனம் இருக்குது அப்படின்னு எடுத்து அதை படித்தால்தான் அதை நம்முடைய வாழ்க்கைக்காக சரியாக அதை அப்ளை பண்ண முடியும். அநேகர் செய்கிறது என்னன்னு சொன்னால், அதில் ஒரு வார்த்தை, ஒரு பகுதியிலிருந்து ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியத்தை எடுத்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் என்ன சூழ்நிலையில் எதற்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அதற்கு வெளியே அந்த வசனத்தை எடுத்து அதை பேசுவதும் அதை புரிந்து கொள்வதும் அதை கிளைம் பண்ணுறதும் ஜெபிக்கிறதும் செய்யும் பொழுது அந்த வார்த்தை இன்எஃபெக்டிவாக போயிடும். அந்த வார்த்தை வலிமை இல்லாததாய் போய்விடும், பயன் இல்லாததாக போய்விடும். இப்போ என்னுடைய விரலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், இந்த விரலை எந்த கான்டெக்ஸ்டில் தான் பார்க்கணும்? என்னுடைய சரீரத்தோட முழு சரீரத்தோட தொடர்பு படுத்தி தான் என்ன செய்ய முடியும்? இந்த விரலை பார்க்க முடியும். விரலை மட்டும் துண்டாக எடுத்து, உடம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த விரலை மட்டும் எடுத்தால் அந்த விரல்னால பிரயோஜனம் இல்லை. அதனால தான் வாசிக்கும் போது அந்த முழு பகுதியையும் நாம் வாசித்தோம். அது இந்த வசனம் எங்கே, எந்த சூழ்நிலையில், எப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை பார்த்தோம். சரி, அப்போ அதனால இந்த நாளில் இந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல உங்களோடு கூட வெறும் அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை மற்ற பகுதியோடையும் கொஞ்சம் தொடர்பு படுத்துவேன். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் கவனம் செலுத்துவோம். அதில் நான் எப்பவுமே ஆங்கில வாக்கியத்தை மொழிபெயர்க்கும் போது தலைகீழா பின்னால் இருந்து தான் தமிழில் மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் டு த வெரி எண்ட் ஆஃப் த ஏஜ் அப்படின்னு இருக்கு. ஆனால் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த ஏஜ் எங்கே வந்துருச்சு? முதல்ல வந்துருச்சு, உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்னு. அதில் முடிவு இங்கே துவக்கமாக ஆரம்பமாக வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது, தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அப்படித்தான் வரும். அதனுடைய மொழியினுடைய தன்மை அப்படித்தான். இப்போது நான் அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த தொடர்ச்சியை அதில் இருக்கிறத எடுக்கிறேன். என்ன முதல்ல அதில் இருக்கிறது என்னது? ஐ ஆம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம். அதுக்கு தமிழில் என்ன இருக்கு? நான் என்கிற வார்த்தை. அப்போ ஐ ஆம் என்பதற்கு நான் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அடுத்து வித் யூ அப்படின்னு சொல்லி, ஐ ஆம் வித் யூ அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல எங்க இருக்கு? உங்களுடனே கூட அப்படின்னு இருக்கிறது. அடுத்து என்னன்னு சொன்னா, ஆல்வேஸ் தமிழ்ல எங்க இருக்குது? சகல நாட்களிலும் அப்படின்னு இருக்குது இல்லை?
சகல நாட்களிலும், ஆல்வேஸ், ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. ஆல்வேஸ். பிறகு டு த எண்ட் ஆஃப் த ஏஜ், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வர அப்படின்ற ஒன்றையும் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்ப அந்த வசனத்தை இப்ப எத்தனையா வெட்டி இருக்கிறோம்? 4. I am with you always to the end of the age. நான் உங்களுடனே கூட சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பகுதியா அந்த வார்த்தையை பிரிக்கிறோம். சரி, இந்த ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஐ ஆம் என்பது அவருடைய நாமம். ஐ ஆம் என்பது என்னது? கர்த்தருடைய நாமம். சரியா? மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், உனக்கு யாருப்பா தோன்றி சொன்னா இதெல்லாம் அப்படின்னு ஜனங்கள் கேட்பாங்க. எங்க இருக்கு? யாத்திராகமம் 3:14 இருக்கு, 13:14 இருக்கு. என்கிட்ட கேட்பாங்க, யாரு ஆராதிக்கிறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? உன்னை யார் அனுப்புனா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்பினேன் என்று சொல்லு. ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லு. வேற ஒன்னும் ஆண்டவர் சொல்லல, நான் அனுப்புனேன்னு சொல்லு. அங்க இருக்கிற நான், தமிழ்ல நான் இருக்கு பாருங்களேன், அது சாதாரண வார்த்தை இல்லைங்க, அது கர்த்தருடைய நாமம். கை உயர்த்தி அல்லையா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய நாமம். நம்ம நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஐ ஆம், நான் என்பது அவருடைய நாமமாக காணப்படுகிறது. அவருடைய டைட்டில், அவருடைய நேமா இருக்குது. சரி, அந்த ஐ ஆம் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர், நான் என்பவர் அனுப்பினதா சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அந்த ஐ ஆம் என்கிற அந்த வார்த்தைகளை யோவான் தன்னுடைய சுவிசேஷ நூலில் ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லுகிறார். சிலர் சொல்றாங்க இல்லையா, என்ன சொல்றாங்க? இயேசு வந்து ஒரு படைப்பு, இயேசு வந்து ஒரு தூதன். இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் நபிக்கு மேல, தூதனுக்கு மேல அவர் தேவன். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவத்தை மறுதலிக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களை வேதமே கொடுக்கிற பதில் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யெகோவா யாவே தேவன் தான் சொல்றார், ஐ ஆம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த ஐ ஆம் என்கிற அந்த நாமத்தினால இயேசு அறியப்பட்டார். இயேசு அறியப்பட்டார். நீங்க யோவான் சுவிசேஷத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா, யோவான் 6:35 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். அந்த நான் என்பவர் சொல்லுகிறார், ஐ ஆம் என்கிற அந்த தேவன் சொல்றாரு, நானே உனக்கு ஜீவ அப்பமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை போஷிப்பேன், உன்னை நடத்துவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து நடத்தின நான் அப்பத்தின், ஆமென், நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன். உன்னை போஷிப்பேன், உடுத்து வைப்பேன், உன்னுடைய அன்றாட தேவைகளை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல கலங்காதீங்க, திகைக்காதீங்க. அவரே ஜீவ அப்பமாய் உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவர் அப்ப தாழ்ச்சி உங்களுக்கு தரமாட்டார். போதும் போதும் சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை நிரம்பி வழிய பண்ணுவார். நான் என்பவர் சொல்லுகிறேன், நான் என்பவர் சொல்லுகிறேன். ஐ ஆம் டெல்லிங் யூ. ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம் டெல்லிங் யூ. ஐ ஆம் என்று சொல்லுகிறவருடைய அதிகாரம் என்னங்க? முன்னால ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐ ஆம் என்கிற அந்த நாமம் உள்ளவர், நான் அப்படின்னு சொல்றார் பாருங்களேன். அது வேற யாரும் சொல்ல முடியாதுங்க. இந்த உலகத்தில் எந்த கலெக்டரும் சொல்ல முடியாது. அந்த நாமம்
கர்த்தர் ஒருவருக்கு தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ யோவான் 6:35 I am the bread of life. யோவான் 8:12 வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். I am the light of the world. இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை அறிந்தவர்கள் இருளிலே நடக்கிறவர்களா இல்ல, கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுல உங்க கால்கள் இடறுவதில்லை. நான் தெரியாம இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற நிலை கர்த்தரை நீங்க தேடும் பொழுது, கர்த்தரை முன் வைத்திருக்கும் போது அந்த நான் என்பவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் உனக்கு பாதைக்கு என்னவா இருப்பேன்? வெளிச்சமா இருப்பேன், வெளிச்சமா இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு நான் வெளிச்சமா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I am the light of the world. உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறவர் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமா இருக்க மாட்டாரா என்ன? உங்க வாழ்க்கையில ஆமென் வெளிச்சமாய் ஒளியாய் அவர் இருப்பார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். I am. அடுத்து யோவான் 10:9 யோவான்ல இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், நானே வாசல், ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆண்டுல ஸ்தோத்திரம் உங்களுக்கு அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய அறியாத வாசல்களை உங்கள் வாழ்க்கையில வாய்ப்புகளாகிய வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வேலைகள் தொழில்களில் புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். ஊழியத்தில் ஆண்டவர் புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். ஏனென்றால் இஸ் த டோர் வே, அவர் தான் வாசலாக, அவரே வாசலாக அவர் காணப்படுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் யோவான் 10:11-14 ஆகிய வசனங்கள்ல இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அசைச்சு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். என கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது என்ன மத்தேயு 9:34-36 உள்ள வசனங்கள்ல வாசிக்கிறோம்ல, திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருக்கிறதை கண்டு அவர்கள் மேல என்ன செய்தாராம்? மனதுருகினாராம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பனாயிருப்பார். என்ன இந்த 23ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார். உங்கள் ஆத்துமாக்களை அவர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர்தான் என் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு ஆண்டவரே என்னை நடத்துகிறவர் ஆண்டவரே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஐ ஆம் என்பவர் தான் சொல்றார், நான் என்கிறவர் தான் இதெல்லாம் சொல்றார். அவர் உங்களுக்கு அப்படியே இருப்பார். அவர் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்னும் யோவான் 11:25 வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரித்தாலும் அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். ஹல்லேலூயா. மரண பயம் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக கர்த்தர் இருக்கிறார். வியாதியை கண்டு பயப்படாதீங்க, கொள்ளை நோயை கண்டு பயப்படாதீங்க. இந்த வருஷத்துல ஆங்காங்கு பலவித செய்திகளை கேட்கலாம். கர்த்தருடைய ஜனமோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணத்தின் தூதன் பக்கத்து வீட்டு வருவான், உங்களை தொட முடியாது. ஏனென்றால் ஸ்தோத்திரம், அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் கடந்து போவான், உங்களை தொட முடியாது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஐயம் சொல்றாரு என்ன, யோவான் 14:6 வரும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். நானே வழி. வாசல்னு சொன்னவர் என்ன சொல்றாரு? நான் வழி, வாசல் மட்டும் இல்ல, நானே நீ நடந்து செல்ற வழியா இருக்கிறேன். என் ஆண்டவரே, வாசலை திறந்து கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு முன்னால போறேன். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அது வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 15:15 வரும் பொழுது,
யோவான் 15:1-5 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி. அவரோட இணைஞ்சிருக்கும் போது நாம் என்ன செய்ய முடியுங்க? கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னால என்ன பிரயோஜனம்? நான் ஒரு பாரமா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்கிற கொடியா இருப்பாய். உன்னால உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னால சபை ஆசீர்வதிக்கப்படும், உன்னால இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். நீ பாரமா இருக்க மாட்ட, நீ பிறருக்கு எப்பவும் எப்படி தான் இருப்ப? ஆசீர்வாதமா இருப்ப. இனிமையான கனி கொடுக்கிற ஒரு கொடியா இருப்பாய். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கொடிகளா இருக்கிறீங்க, கொடிகளா இருக்கிறீங்க. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஐ ஆம் என்று சொல்லுகிறவருடைய வார்த்தையை நாம் இந்த நேரத்தில் கேட்டோம். அடுத்த வார்த்தை அதுல என்ன? with you. I am with you. எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இப்படி நினைச்சேன், இந்த I am என் கூட இருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். இந்த I am நான் எம்மாத்திரம். அவர் சொல்றார் I am with you. யோசிச்சு பாருங்களேன், அந்த I amங்கிற அந்த வார்த்தையை தியானித்தோம். அப்பா, I am the bread of life ங்கிறாரு, I am the light of this world ங்கிறாரு, I am the way, truth and life ன்னு சொல்றாரு, I am the resurrection and life ங்கிறாரு. அந்த I am, almighty I am, சர்வ வல்லமையுள்ள நான் என்பவர் ஏன் கூட இருக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்களேன், இந்த சிந்தை தான் எனக்குள்ள வந்துச்சுங்க. நான் எம்மாத்திரம், ஆமாய். ஆனா அவர் சொல்றார், நான் உன் கூட என்ன செய்கிறேன்? உன்னோடு கூட, உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீ யாரா இருந்தாலும், எவ்வளவு நீ தாழ்மையான நிலையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஒருவேளை பெருமை உள்ளவர்களோட தான் ஆண்டவர் இருக்க மாட்டார், ஆனா தாழ்மை உள்ளவர்களோட கர்த்தர் என்ன செய்வாருங்க? இருப்பாருங்க. இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு முன்னால தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்னால், நான் யார் ஆண்டவரே? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். நான் எம்மாத்திரம்னு கேட்டதுல ஒருத்தர் யாருன்னா மோசே கேட்டார். யாத்ராகமம் 3:11 நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த அந்த கான்டெக்ஸ்ட் நல்லா இருக்கும். என்ன? 3ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஓ ஆமாய் லார்ட், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னும் தாவீது சொல்றார், 1 சாமுவேல் 18:18 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18:18. அப்பொழுது தாவீது ராஜா யாரை பார்த்து? சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், வம்சம் எம்மாத்திரம். பாருங்க அந்த தாவீதுனுடைய வார்த்தையை பாருங்க. ஓமாய் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை என் வாழ்க்கையில தர்றதுக்கு நான் எம்மாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம் என் வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அவனுடைய சிந்தையை பாருங்க, எம்மாத்திரம். இன்னும் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். யாரு? மேவிபோசேத். 2 காலம் முடமான யோனத்தானின் மகன் அந்த மேவிபோசேத். தாவீது சொல்றான், நித்தம் என் பந்தியில நீ போஜனம் பண்ணுவாய் அப்படின்னு அவனை உயர்த்தி வைக்கிறான். அவன் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்துல ஸ்தோத்திரம்,
ஆண்டவருடைய மகிமையை பார்க்க 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 ஸ்தோத்திரம். ஐ ஆம் என்பவரை நீங்க தியானிக்க 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 நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்வில் இந்த உயரத்திற்கு எம்மாத்திரம், என் வாழ்க்கையில் இந்த பெருக்கத்துக்கு எம்மாத்திரம், என் வாழ்க்கையில் இந்த நன்மையை நீர் தர்றதுக்கு எம்மாத்திரம், என்னை ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிங்கிற நிலைமையில கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட வைப்பாராக. ஸ்தோத்திரம். ஆசகேல் சொல்லுகிறான் 2 ராஜாக்கள் 8:13 நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். சிரியாவின் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 2 ராஜாக்கள் 8:13. அப்பொழுது ஆசகேல் இந்த காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம். அங்க எலிசா தான் வந்து அபிஷேகம் பண்றார். ஆசகேலை அபிஷேகம் பண்ணும்போது சீரியாவின் மேல உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறேன், நாயா போல இருக்கிற நான் எம்மாத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வுகளை உங்களுக்கு தருவாருங்க. ஆமா, நான் நாய் தான், நான் செத்த நாய் தான். ஆனா ஐயாம் சொல்றாரு, என்ன, நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பேன், நான் உனக்கு மெய்ப்பனா, நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன்னு சொல்றவர். அப்படி உன்னோட இருக்கிறேன்னு சொல்றார். நான் எம்மாத்திரம். உங்களோட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 11:17 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கு அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றார். அல்லேலூயா. சில அற்புதமான கிரியைகளை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். தேவன் செய்வார். நீங்களே நினைச்சிருக்காத காரியங்களை ஆண்டவர் செய்வார். வந்தா ஜனங்கள் கேட்பாங்க, ஏன் அதெல்லாம் தடுத்திருக்க கூட? ஆண்டவரே செய்யும் போது நான் யாருங்க? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் எம்மாத்திரம், நான் தூசு. அப்படிப்பட்ட காரியங்களை உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்வார். சரி, கடந்து செல்லுகிறேன். அந்த சின்ன பையன் இல்ல, யோவான் 6:9 வாசிக்கும் பொழுது அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வர்றான் பாருங்க. வாசிங்க. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கைகளில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் தாங்க. ஆனா ஐயாம் அங்க இருக்கிறார். நான் என்பவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அந்த சின்ன பையனோட இருக்கிறார். நான் என்பவர் அந்த இடத்துல இருக்கிறார். அவர் கையில வரும் பொழுது 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கு உணவா மாறுது. 12 கூட நிறைய மீதம் எடுக்க கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். என்னென்றால் ஐயாம் இருக்கிறார், நான். சரி, கடந்து சொல்லுகிறேன். அப்ப ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ். ஆல்வேஸ் தமிழ்ல என்ன வார்த்தை? சதா காலங்களிலும், சதா காலங்களிலும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பாட்டு வரி நல்லா இருக்கு இல்லையா? நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சேர்ந்து பாடலாமா? நான் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு,
காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் சொல்றார் இல்ல, நான் என்பவர் அவர் சொல்றாரு இல்ல, உன்னோடு கூட இருக்கிறேன். நான் எம்மாத்திரம் அவர் என்னோட இருக்கிறதுக்கு. சரி, ஆல்வேஸ் அதுக்கு தான் வந்தோம். சதா காலங்களில் அந்த பாட்டு பாருங்க, ஃபாதருடைய பாட்டு ரொம்ப அதில் ஆழம் இருக்கும். மேலாப்புல தெரியும், சில பாடல்கள் இருக்கு மேலாப்புல இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் நல்ல ஆழம் இருக்கும். இந்த வரியில பார்த்தீங்கன்னா, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்குன்னு சொல்லிட்டார். அடுத்த வரி பாருங்க, காலை தோறும் என்னை கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் என்னை விசாரித்து அதான் சதா காலமும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சதா காலமுங்கிற அந்த வார்த்தையை தான் அவர் பாட்டில் எங்க கொண்டு வருகிறார் என்றால், ஸ்தோத்திரம், காலை தோறும் என்னை பார்க்கிறீர், நிமிடந்தோறும் என்னை விசாரித்து மகிழ்கிறீர். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வார்த்தையை ஆல்வேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த கமெண்ட்ரியில போய் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தேன். அந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குதே, இது புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில இந்த ஒரு இடத்துல தான் வருதான், இந்த ஒரு இடத்துல தான் வருது. அதுவும் எப்படி அதனுடைய அர்த்தத்தை அதில் போட்டிருக்கிறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய பொருள் தான் ஆல்வேஸ் அப்படிங்கிறத பண்ணும்போது ஒவ்வொரு நிமிடமும். இப்போ அந்த பாடலின் அந்த வரியை ஒரு தடவை பாடுவோமே, அது அப்படியே நம்ம அதான கர்த்தரை பாடுறோம். ஹல்லேலூயா. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். மறுபடியும் காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கு ஆராதனை உயிருள்ள நான். கை அசைச்சு பாடுங்களேன். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, சதா காலங்களிலும். எப்போ வர? அடுத்தது என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம். டு த எண்ட் ஆஃப் த ஏஜ், டு த எண்ட் ஆஃப் த ஏஜ் ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொல்றார். இதோட முடிக்கிறேன். இன்னும் குறிப்புகள் இருந்தாலும் அதை நம்ம பிறகு தியானிக்கலாம். இப்போ முடிவு பரியந்தம், எண்ட் ஆஃப் த ஏஜ் அப்படிங்கிறது எங்கே அதே வார்த்தை இருக்குன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்குது. அங்கே சீஷர்கள்ட்ட ஆண்டவர் பேசுறார். பின்பவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். இதுதான் அந்த சரியான வார்த்தை. அங்கேயும் இங்கேயும் உள்ள வார்த்தை தான்.
அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு வரைக்கும், டு த வெரி எண்ட் ஆஃப் த ஏஜ். உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட என்ன செய்யறேன், இருக்கிறேன்னு சொல்றேன். உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்ம யாருங்க இருக்கிறா? அதுல எதுவும் சேர்ந்து இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் வருகை வரைக்கும் உங்க சந்ததி இருக்கும், உங்க தலைமுறை இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு அந்த வாக்குத்தத்தத்துல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்பவர் உங்களுடனே கூட இருக்கிறேன், உங்களுடனே கூட இருக்கிறேன். அதுல உங்க சந்ததி தலைமுறை, நம்ம இன்னொரு 20 வருஷமோ 30 வருஷமோ 40, 50, 60 தெரியல, அவரவருடைய வயதுக்கு தக்க ஒரு மதிப்பு வச்சுக்கிடலாம். ஆனால் தட்ஸ் நாட் த எண்ட், அது இல்லை முடிவு. ஆமென். உங்களுடைய சந்ததி தலைமுறை கர்த்தருடைய வருகை வரைக்கும், உலகத்தின் முடிவு வரைக்கும் இருப்பாங்க பாருங்க. அவங்களையும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்றார், அவங்க கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களுடனே கூட இருப்பேன். ஆமென். இப்ப அந்த வசனத்தை சொல்லுங்களேன் தமிழ்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கீ வந்து அந்த நான் தான். நான் நல்ல ஐயாம், அந்த வார்த்தையை நல்ல மனதில் போட்டுக்கோங்க. அந்த ஐயாம் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னுடனே இருக்கிறேன், உன்னுடனே கூட இருக்கிறேன். அங்கே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, அந்த சத்தியம், அந்த உண்மை உங்களுக்குள்ள அப்படியே உரையட்டும், அப்படியே அது இறங்கட்டும். அல்லேலூயா. அது பலனா மாறட்டும். கர்த்தர் அவிதமா உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆமென். அதை விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டு செய்ய போறார். அல்லேலூயா. உங்க வாழ்வில் ஆண்டவர் எதிர்பாராத நன்மைகள், உயர்வுகள் எல்லாம் தந்து ஆண்டவர் உங்களை மகிழ செய்ய போகிறார், சந்தோஷப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வார்த்தையை நாங்கள் நன்றியோட சந்தோஷத்தோட அப்படியே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆண்டவரே, எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே, நான் என்பவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் ஆண்டவரே, நீர் வெளிப்பட போகிறீர், கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே, பயன்படுத்த போகிறீர், மகிமைப்பட போகிறீர், அற்புதங்களை செய்ய போகிறீர், அதிசயங்களை நடப்பிக்க போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.